மேய்க்கிறவங்க. இது ஒரு பெரிய கூட்டம். அவனே போவான், அவனே எல்லாம் செய்வான், கடவுள் அவனுக்கு எதுவுமே கிடையாது. ஆமாம், யூதாவில் 12 வசனத்தை பார்க்குறங்க. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து உங்கள் கூடவே இருப்பாங்க. ஆனால் இவங்க ஒரு கரை. பயமின்றி விருந்து, எங்கே சாப்பாடு போட்டாலும் சாப்பிடுவாங்கப்பா, எங்கே சோறு போட்டாலும். ஆனால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு கவனமாக இருக்கும். ஒரு ஊழியக்காரன் போட்ட சாப்பாட்டில் தான் ஒரு தீர்க்கதரிசி சாப்பிட்டு உயிரை விட்டான். ஒரு ஊழியக்காரன் போட்ட சாப்பாடு. யெரொபெயாம் ஆட்சி காலத்தில் இஸ்ரவேலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு போய் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி ராஜாவினுடைய கையே நின்றுச்சு. சாப்பிடக்கூடாத இடத்துல சாப்பிட்டதுனால அன்று சாப்பாடு ஜீரணமாகிறதுக்குள்ள சிங்கம் வந்து கடிச்சிருச்சு. எவன் சாப்பாடு கூப்பிட்டாலும் சாப்பிட போயிடாதீங்க. நம்ம வயிறை நிரப்புகிற தேவன் அவர், அவருடைய திரவியத்தினால் நிரப்புவார். சில இடத்துல வாயை கட்டி தான் ஆகணும். சிலர் சொல்கிறாங்க, இன்றைக்கி பக்கத்து வீட்டில் கல்யாணம், ரைட்டு இன்றைக்கி வீட்டில் சமைக்கவே மாட்டோம். ஏன் காலை மதியம் நைட்டு சாப்பிட மாட்டிங்களா? காசை மிச்சம் பண்ணி சாப்பிட போகிறீங்களா? என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது. நமக்குன்னு ஒரு மேன்மை இருக்குது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிட்றது நமக்கு சந்தோஷம். அது நான் படிக்கும்போது எனக்கு பயமாக இருந்துச்சு. பயமின்றி சாப்பிட்றானா. ஒரு அம்மா ஊழியத்துக்கு வந்துட்டு கோயிலாக உட்காந்து சாப்பிட்டுச்சான். இப்படிலாம் இருக்காங்க. கடவுளை அறியாமலே ஊழியம் செய்கிற ஆட்களும் இருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் மார்க் போடுறாங்க, இந்த அம்மா கோயிலில் உட்காந்து சாப்பிடுதே, இது எப்படி? பயமின்றி விருந்துண்டு. இதில் தங்களை தாங்களே மேய்ச்சி கொள்வது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதம். எந்த ஊர் ஒன்றை அவமானப்படுத்துச்சோ, எந்த உலகம் ஒன்று அவமானப்படுத்தோ, சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு மேடை வேணும்னா கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கணும். மரண பள்ளத்தாக்கு கூட பயப்படாமல் இருக்கணும்னா கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கணும். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரணும்னா கர்த்தர் உன்னை மேய்க்கணும். நீ பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு ஆண்டவரை பின்னாடி நடந்து வர வைக்கக்கூடாது. இவங்க யாரா? காற்றுகளால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும். ராமநாதபுரத்தில் அடிக்கடி மழை வந்துருச்சு, துணியெல்லாம் எடுங்க, எல்லாம் எடுங்க, கிளிப்பெல்லாம் எடுங்க, வீட்டில் கொண்டு போய் துணியை போடுங்க, மழை வராது. இன்னைக்கு அப்படித்தான். இவன் நல்லா வந்துட்டான், இவன் பெரிய ஆளாயிட்டான், இவன் ஜொலிச்சுட்டான். தண்ணீரற்ற மேகங்கள், இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து போன மரங்கள். 11ஆம் வசனத்தை போடுங்க தம்பி. 11 போடுங்க. இவர்களுக்கு ஐயோ, இவங்க 3 கேரக்டர் இருக்கும். இவங்க மற்றவங்க மேலே பொறாமையாகவே இருப்பாங்க. இந்த பொறாமை வந்துருச்சுன்னா சொந்த அண்ணனை கூட கொலை பண்ணுவோம். பொறாமை வந்துச்சு சொந்த தம்பியை கூட கொலை பண்ணுவோம். வீட்டுக்குள்ளே பொறாமைன்னு ஒன்று வந்த பிறகு யோசேப்பு தனியாக ஒரு நாள் தான் கிடைச்சான். அன்னைக்கு கொல்ல பார்த்தாங்க. ஆனால் உலகம் கொல்ல பார்த்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவாரியா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சொந்த தம்பியை கொல்ற அளவுக்கு போகுதே பொறாமை. சொந்த தம்பியை கொல்ற அளவுக்கு போகுது. போகட்டும்யா, சொத்தா பணமா, அதான் சொல்கிறேன். சொந்த தம்பி வாராண்டான்னு கட்டி பிடிக்காம, தம்பி வாராண்டா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளை தேடி அதிரசம்லாம் கொண்டு வராண்டா அப்படி சொல்லாம கொன்றுவோம்டா. காயின்கள் பிழையாம், காசு எங்கே கிடைச்சாலும் தலையை கொடுத்துருவான். ஆண்டவருக்கு வருத்தம் வரும்னே பார்க்க மாட்டான். இவன் தான் தங்களை தாங்களே மேய்க்கிறவன். நகை கிடைக்குதா போயிடுவான், பணம் கிடைக்குதா போயிடுவான், ஏறிடுவான். அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். அவனுக்கு ஏதாவது கிடைச்சா எங்க வேணாலும் பறப்பான். அவன் ஒரு பிழையாம். 3வது, எல்லா இடத்துலையும் எதிர்த்து நிற்பான். கோராகு. இந்த 3 கேரக்டர் இருந்தால் அவன் தங்களை தாங்களே மேய்க்கிறவன். ஆமாம், தேவன் அதிகாரங்களை வச்சிருக்காரு. எல்லாம் கை உயர்த்தி நம்ம பிரதமருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நம்ம முதலமைச்சருக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ஹல்லேலூயா. எல்லா அதிகாரங்களும் தேவனால தேசத்தில் வச்சிருக்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர் அதிகாரம் கொடுக்காம யாரும் கிடையாது. அப்போ பார்த்தீங்களா, தங்களை தாங்களே மேய்க்கிறவங்க காயின் மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது பிழையா மாதிரி, எங்கேயாவது கிடைச்சா போடா, செட்டில்டா, லைஃப் செட்டில்டா. ஆனா அவனுக்கு சின்ன பிரச்சனை கூட பயமா இருக்கும். ஐயோ என்ன வருமோ தெரியல. ஆனா கர்த்தர் உன்னை மேய்ச்சா மரண பள்ளத்தாக்கு வந்தாலும் பயப்பட மாட்டேயா? கைய நல்லா தட்டி ஹல்லேலூயா. அதுதான் தேவன் உங்களை நடத்துறதுக்கும் நீங்க உங்களை நடத்துறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பயம். தேவன் உங்களை நடத்துறதுக்கும், தேவன் ஆண்டவரே இது உங்களுக்கு ஏற்றதா இருக்கா,
இதை நான் செய்யலாமா, நான் முன்னே போகலாமா? 13ஆம் வசனத்தை பாருங்கள், நேரம் இல்லை. ஆமாம், 14ஆம் வசனம். தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். இவங்க யாரா? அப்படியே கடலில் போயிட்டு அந்த நுரை வரும்ல, அதை எடுத்து கொஞ்சம் மூக்கில் வச்சு பாருங்கள். அந்த மாதிரி நம்ம நுரை. இவங்க மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்குது. இவர்களுக்கு நரகம். நான் சொல்லலை, இவர்களுக்கு நரகம் முடிவு. இவங்க செய்ய வேண்டியதெல்லாம் நான் செஞ்சது தப்பு என்று ஆண்டவரிடத்தில் சொல்லி, இனி என்ன நீங்கள் மேய்ங்க ஆண்டவரை, எவ்வளோ கஷ்டம் ஆனாலும் இனி நீங்கள் எங்களை நடத்துங்க. நம்ம வெள்ளாட்டு கூட்டமா செம்மறி ஆட்டு கூட்டமா? சொல்லுங்க. செம்மறி ஆடுக்கு மேய்ப்பன் முன்னாடி போவானா, ஆடு முன்னாடி போகுமா? மேய்ப்பன். ஆனால் வெள்ளாட்டுக்கு ஆடு முன்னாடி போகும், மேய்ப்பன் பின்னாடி போவான். அப்போ ஆண்டவர் கடைசி நியாய தீர்ப்பில் செம்மறியாட்டில் கூட்டங்களை தானே பரலோகத்தில் சேர்க்குறாரு. அப்போ ஒரு நாளும் பரமண்டலத்தில், ஆமாம், உங்கள் சித்தம் செய்யப்படுறது போல என் வாழ்க்கையில் செய்யப்படட்டும். அல்லேலூயா. மூணாவது உங்களை தீட்டுப்படுத்துறது. முதல்ல என்ன சொன்னேன்? என்ஜாய்மெண்ட். ரெண்டாவது என்ன சொன்னேன்? தங்களை தாங்களே மேய்க்கிறது. இதுக்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. இந்த என்ஜாய்மெண்ட்டில் போகிறவங்கள என்ன, யூதா எல்லாத்துக்கும் பதில் இருக்குது, எல்லாத்துக்கும். 1:23. இப்படியே சொந்த இஷ்டத்துக்குள்ளே போய் மாம்சத்தால் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளணும். அதாவது ரொம்ப கிடைக்கிறது எல்லாம் திண்டோம்னா, அந்த இருதயத்தை பார்த்தோம்னா, கவனிங்க, இருதயத்தை உள்ள அப்படியே அந்த கம்ப்யூட்டரில் போய் பார்த்தோம்னா கொழுப்பு அடைஞ்சு போய் அப்படியே அசைய முடியாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குமா, ஃபுல்லாக பிளாக் ஆகி. கிடைக்கிறத திங்க. ஆட்டுக்கறியா தின்னு, ஆமாம், எண்ணெயா தின்னு, பலகாரமா தின்னு, எல்லாத்தையும் எடுத்து அடிச்சா, ஐயோ என்னால் முடியலையே, உங்கள் ரத்தத்தை சுத்திகரிக்க முடியலையே, கொழுப்பு அடைஞ்சு போயிருக்கேனே. அது மாதிரி உனக்கு தந்த ரட்சிப்பு மாம்சத்துக்குள்ளே சுற்றி இருக்கப்பா, நீனே மேய்ச்சிக்கிட்டியப்பா உன்னை.